எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வார் எப்போது முடிவுக்கு வரும், என்ன ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு, அண்ட் 5 நாள் சீஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஃப்யூச்சர் பெட்ரோல் கேஸை தாண்டி வேறு என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் ஹாப்பி கிரீட்டிங்ஸ். ஹாப்பி கிரீட்டிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீட்டிங் கார்டு ஷாப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒகேஷனுக்குமான கிரீட்டிங் கார்டு கிடைக்கும். அதை தாண்டி நாங்கள் ஸ்பெஷலைஸாக கஸ்டமைஸ் கிரீட்டிங் கார்டு பண்ணுறோம். லைக் உங்களோட ஃபோட்டோ போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு 4-5 ஃபோட்டோ போட்டு பின்னாடி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கார்ட்லேயே பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கார்டு பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சென்னையில் வேறு யார் பண்ணுறாங்க தெரியல, ஆனால் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் கார்டு இல்லை ரெடிமேட் கார்டு வேணும்னா 8668142294 இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட கிரீட்டிங் கார்டை புக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ண ஆசைப்பட்றேன். இவ்வளோ நாள் நான் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானை பற்றி எந்த வீடியோவும் பண்ணலை. எதுக்காகனா எனக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு. வெறும் வியூஸ்க்காக இங்கே நியூஸ் பார்த்துட்டு அதை வாந்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணணும் நான் முடிவில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸாக ஆயத்துல்லா கமினின்னு சொல்லி ஒரு டிக்டேட்டர் அங்கே இருந்தார். அவர் மேலே நிறைய அதிருப்தி இருக்குது, நிறையா அவர் மேலே விமர்சனம் இருக்குது. எப்படி 2011-12 காங்கிரஸ் மேலே நமக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு சில பேருக்கு அந்த அதிருப்தி இருந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணி நமக்கு அடிமையாக அமெரிக்காவுக்கு நிறைய பிஸ்னஸ் தருவாங்களோ அவங்கள தலைமையில் உட்கார வைக்கலாம்னு சொல்லி யூஎஸ் பிளான் பண்ணாங்க. அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஜெண்டாவே வேறு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் பீப்புள், அவங்களுக்கு அந்த இஸ்ரேலை கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றணும், அவங்களோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அவங்க என்னதான் பார்த்தீங்கன்னா ஹமாஸு இன்னொரு சில டெரர் குரூப்பை வச்சுட்டு அவங்க மக்கள் மேலே அட்டாக் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. மற்றவங்க அட்டாக் பண்ணும்போது அது தெரியல, ஆனால் அவங்க மேலே அட்டாக் நடக்கும்போது நீங்கள் வார் கிரைம் பண்ணுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. டல்விங்கிற ஒரு சிட்டியை தான் அட்டாக் பண்ணாங்க. ஒரு 4-5 பில்டிங் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. பெருசாக யாருமே சாகலை, வெறும் ஒரு 160 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அதுக்கே நீங்கள் வார் கிரைம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மிஸ்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மிஸ்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி இஸ்ரேல் அந்த இடத்துல கதறிட்டு இருக்காரு. ஏயா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இதெல்லாம் நீங்கள் ஈரானில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் 160 குழந்தைகளை கொல்லும்போது தெரியலையா? லெபனானில் ஒயிட் ஃபாஸ்பரஸ் சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கான்டாக்டில் வந்தாலே அது எரியும். அது பேன் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் லா படி பேன். அப்படி பேன் இருந்தும் இஸ்ரேல் லெபனானில் அது யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மிசைல் அட்டாக் பண்ணால் ஐயோ வார் கிரைம் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா காசாவை அட்டாக் பண்ணலாம், லெபனான் அட்டாக் பண்ணலாம், ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு அது தக்காளி சட்னியா? ட்ரம்பும் சரி அண்ட் நிதன்யாவும் சரி, இங்கே 2 பேரும் சேர்ந்து ஆயத்துல்லா கமினியை Feb 27 அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களோட 45 ஹையர் அஃபிஷியல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் சாகுறாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் வெனிசுலா மாதிரி இவங்க சரணடைஞ்சிருவாங்க. நம்ம ரெஜிம் சேஞ்ச் பண்ணிடலாம், அங்கே இருக்கிற ஆயில் எடுத்து நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லி அமெரிக்காவோட பிளான். இஸ்ரேலோட பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலாக மாறணும், நம்மளோட எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். பைபிளில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு, கிரேட்டர் இஸ்ரேல் ஒரு பெரிய லேண்ட். அந்த லேண்டு அக்யூசேஷனுக்காக, அந்த லேண்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக இஸ்ரேல் சண்டை போடுறாங்க. அமெரிக்கா காசுக்காக சண்டை போடுறாங்க. காசுக்காகவோ இடத்துக்காகவோ தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க. வெனிசுலா மாதிரி ஈரான் சரணடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்த்து இல்லை இறங்கினாங்க. அங்கே இருக்கிற மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட்ரேட் அங்கே இருக்கிற டாப் லீடர்ஸ் ஆயத்துல்லா கமினி மேலே, அவர் மேலே அங்கே டாப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேலெல்லாம் ஒரு அதிருப்தி அந்த மக்கள் மேலே இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு யூஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து 165 குழந்தைகளை அவங்க கொன்னாங்களோ அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே அந்த கவர்மெண்ட்க்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த 2 பேரும் சும்மா இருந்திருந்தாலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டிக்டேட்டர்ஷிப் மாறி இருக்கும். மக்கள் புரட்சி பண்ணி அந்த லீடர்ஷிப்பை கலைச்சிருப்பாங்க. நேபாள், பங்களாதேஷ் நடந்த மாதிரி அங்கே நடந்திருக்கும். ஆனால் இந்த 2 பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு, இடத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வாரை தூண்டி விட்டு சாதாரண மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்றாரு, நான் உங்களுக்கு 48 hours தரேன்டா, நீ மட்டும் இந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீ திறக்கலனா அல்டிமேட்டமா நீ ஃபேஸ் பண்ணுண்டான்னு சொல்லி
ஈரான் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஈரான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எங்களோட எனர்ஜி செக்டரில் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணல, உங்களோட ஹெல்த் செக்டரை வந்து இது வரைக்கும் நாங்கள் அட்டாக் பண்ணலை, உங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நாங்கள் அட்டாக் பண்ணலை, ஆனால் நீங்கள் எங்களோட எனர்ஜியில் சீர்ந்துனீங்கன்னா திருப்பி நாங்கள் வந்து உங்களோட எல்லா இதுலேயும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ஈரான் வந்து வார்ன் பண்ணாங்க. ப்ளஸ் ஒரு மிசைலை ட்ரம்ப்போட ஃபோட்டோ ஒட்டி அந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணாங்க. இஸ்ரேலோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்காது, பக்கத்தில் அந்த மிசைல் போய் விழுந்துச்சு. பாஸ் கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும் போல் ட்ரம்ப்புக்கு, நிதின்யாஹூ. ட்ரம்ப் ஐயா 48 ஹவர்ஸ் சொன்னது என் தப்பு தாங்க ஐயா, 5 நாள் எடுத்துக்கோங்க ஐயா, 5 நாள் நாங்கள் ஃபயர் பண்ண மாட்டோங்க ஐயா, நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்க, நம்ம பேசிக்கலாம், பேசி தீர்த்திக்கலாம் ஐயா, பேசி தீர்த்திக்கலாம். ஒரு அமேசிங்கான யூஸ்ஃபுல் இடியேட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. இப்போது ட்ரம்ப் எதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வர்றாருன்னா, அவர் தான் வார ஆரம்பித்தார், ஆனால் இப்போ எதுக்கு அவர் வந்து வாரை முடிச்சுக்கலாம், சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் வந்து சொல்லினே இருக்காருன்னா, இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இந்த ஒரு 30 கிலோமீட்டர் இருக்க அந்த ரேடியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரூட் ஆயில் வந்து வர இடம். அது பிளாக் பண்ணதுனால 40 to 50% ஆஃப் ஆயில் கன்சப்ஷன் அந்த கல்ஃப்ல இருந்து வர ஆயில் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்பிச்சு நிற்குது. யூஎஸ்க்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து வெனிசுலாவை ஆக்கிரமிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ரிஃபைனரி அவங்க கிட்ட இருக்கு, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபா வந்து பெட்ரோல் தயாரிச்சு அவங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் எதுக்கு வந்து சீஸ் ஃபயரை வந்து அவங்க வேணும்னு கேட்குறாங்க? ஏன்னா அவங்க இடத்துலயே பெட்ரோல் வந்தாலும் அந்த பெட்ரோலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் என்ன பிரைஸ் இருக்கோ அதே பிரைஸ்க்கு தான் அவங்க வந்து அவங்க நாட்டில் வர பெட்ரோல் வந்து அவங்க வாங்கணும். அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன். 1974-75 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க. பெட்ரோல்ல நடக்கிற எல்லா டீல்ஸும் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி அந்த ஒரு பவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சுப்ரீம் பவரை வந்து மாறி இருக்காங்க. அந்த சுப்ரீம் பவருக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் வர போகுது. அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரைஸ் ஏறுறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கான தண்டனையா அங்க இருக்கிற மக்கள் அவங்களே வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து வாங்குறாங்க. இது வந்து இந்தியன் பீப்புள், ஈரான் பீப்புள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு 80 வயசு கிழவனால. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்து 1 வாரத்தில் முடிச்சிடும், 2 வாரத்தில் முடிச்சிடும், அமெரிக்காவில் வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா கம்பெனியோட லீடர்ஷிப்ல வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் வேனிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஆபத்து வரும்போது அங்க இருக்க மக்கள் வந்து ஒன்னாயிட்டாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட்க்கு சப்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மக்கள் வந்து நிற்கிறாங்க. இது யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நல்லது கிடையாது. இப்போ வெஸ்ட் சைட்ல நடக்கிற ப்ராப்ளம் இது, மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒரு ப்ராப்ளம் இது. இதனால இந்தியா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு. பெட்ரோல் ரஷ்யால தான் வருது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. யூஎஸ்காரன் பேச்சு கேட்டு ஸ்லோவாக வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஆக்சுவலி. பட் நல்ல அது ஸ்டாப் ஆகலை, அந்த இது வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக விலை வந்து பல மடங்கு ஏறும். அண்ட் கேஸ் தட்டுப்பாடு இது ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் March 14 வந்து கேஸ் புக் பண்ணேன், 10 நாள் ஆயிடுச்சு. March 24 நான் ஷூட் பண்ணுற டேட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் டெலிவரி ஆகலை. அண்ட் இருக்கிற ஹோட்டல்ஸ், சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பிளாக்ல வந்து கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த கேஸ்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு சமோசா 15 ரூபாய், அந்த சமோசா வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 ரூபாய் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் வந்து ஆகியிருக்கு. அந்த ஒரு சிலிண்டர் 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறது மூலமா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை மட்டும் கிடையாது, வீடியோ பார்க்குற உங்களோட பிரச்சனை அண்ட் என்னோட பிரச்சனையும் கூட தான். இது தாண்டி இன்னொரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுது. அதுதான் ஹீலியம் தட்டுப்பாடு. ஹெல்த் செக்டார்ல அதிகமாக யூஸ் பண்ற ஒரு கேஸ் ஹீலியம் கேஸ். எம்ஆர்ஐ மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா ஃபோன், அந்த சிப் தயாரிக்கிறதுக்கு ஹீலியம் ரொம்ப முக்கியமான ஒரு தாது பொருள். இப்போ அதோட தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா கத்தார்ல எல்என்ஜி தயாரிக்கிற ஒரு கம்பெனியை வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மூலமா அதை ரிப்பேர் பண்ணணும். வார் வந்து நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஷிப் வந்து ஒரு 2 வாரத்தில் வந்து வந்துடும். ஆனால் அந்த பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணதுனால அந்த பிளான்ட் சரி பண்ணுறதுக்கு 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் ஆகலாம். இந்தியா 40%, 30 to 40% வந்து பார்த்தீங்கன்னா கத்தார்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுவும் இல்லை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஹெல்த் செக்டாருக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இது வந்து வரும். ஆல்ரெடி இப்போயே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போனாங்க. 12,000 rupees ஆகுது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். வெறும் கேஸ் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, வெறும் பெட்ரோல் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம ஹெல்த் கேர்லேருந்து, நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுலேருந்து, அங்கே படிக்கிற ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
விலை ஏறும். இப்போ வந்து நம்ம ஏஞ்சிக்கிறோம், சாப்பிடணும், அந்த சாப்பாடு விலை வந்து ஹோட்டலில் வாங்கணும்னா அவன் கேஸ் சார்ஜ் போடுறான். இல்லை நம்மளே சமைக்கணும்னா கேஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி ஆட்டோவில் ஏறி போகிறோம், பெட்ரோல் விலை அதிகமாச்சு சார், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை கொடுங்க சார் சொல்லி ஆட்டோக்காரன் கேட்பான். அங்கேருந்து உட்காந்து நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற டீச்சரோ அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு ரா மெட்டீரியலோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வரதுக்கு ட்ராவல் பண்ணி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேணும். அவங்க எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வருவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ராவாக செலவாகிறதுனால நம்ம கிட்டேருந்து காசு எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. ஈவினிங் வருவோம், பசிக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், போகும்போது அவங்க வந்து கேஸ் வந்து 5000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கினப்பா, இதனால டீ வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் ஆக்கிட்டோம்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. நைட்டு டின்னர் சாப்பிடுவோம், அப்போ கேஸில் வெளியே வாங்கினோம்னா 140 ரூபாய் கொடுத்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்குவோம். ஸோ நம்ம மார்னிங் எந்திக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற, பார்க்குற, ட்ராவல் பண்ணுற, சாப்பிட்ற எல்லா பொருளோட விலையும் ஏறும் ஒரு 80 வயசு கிழவனால. உண்மையிலே இந்த வார் நமக்கு தேவையா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இப்போ இந்த வார் வந்து காசை தாண்டி யூஎஸோட ப்ரெஸ்டீஜ் சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்துருச்சு, ப்ளஸ் அந்த டாலரோட டாமினன்ஸ் பற்றியும் வந்துருச்சு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த வார் சீக்கிரமாக முடியாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் இந்த பெட்ரோலை வந்து டாலர்ஸில் விற்க மாட்டேன், நீங்கள் எங்கள் கரன்சி வாங்குங்க இல்லை வேறு கரன்சியில் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லி சதாம் ஹுசேன் ட்ரை பண்ணான். அவன் வந்து நியூக் வச்சிருக்கான்னு சொல்லி அவனை வந்து தூக்கில் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு லிபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாஃபின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து US டாலரில் நான் இன்னும் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அங்கே பூந்து அந்த கத்தாஃபியை வந்து ரோட்டில் அடித்து நாய் அடித்து கொள்கிற மாதிரி வந்து கொன்னாங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நல்லா பிடிச்சிக்கோங்க. எப்போலாம் டாலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து டாலர் டாமினன்ஸ் கம்மியாகும் போது அதுக்கு எதிராக யார் வேலை பார்த்தாலும் US வந்து அவங்க நாட்டில் வந்து வாரை ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் சதாம் ஹுசேனுக்கு ஆச்சு, கத்தாஃபிக்கு வந்து ஆச்சு. அதே மாதிரி ஈரானுக்கு ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிலாம் எனக்கே இதெல்லாம் தெரியுது, ஈரானுக்கு அது தெரியாதா? இந்த இடத்துல ஈரான் வந்து ஒரு கேம் ஆடுது. US அலைஸை வந்து நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸில் வந்து போக விட மாட்டேன். அது ஓப்பன் ஃபார் ஆல். ஒன்று எங்களுக்கு வந்து கப்பம் கட்டுங்க, இன்னொன்று நீங்கள் வந்து US டாலரில் வந்து நீங்கள் பெட்ரோல் கெமிக்கல் வந்து எதுவுமே வாங்கக்கூடாது, க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் சைனீஸ் பாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் வந்து வாங்குகிறோம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக போகலாம், நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேம் இந்த இடத்துல ப்ளே பண்ணுறாங்க. பட் ஈரான் கத்தாஃபி மாதிரி சதாம் ஹுசேன் மாதிரி ஆகுறாங்களா, இல்லை ஈரான் ஃபைட் பேக் பண்ணி யூஎஸை முட்டி போட வைக்குதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.